கர்த்தர் மீது அன்பு செலுத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை தான் தருவார். பிரியமானவர்களே, உங்கள் வாயை நகைப்பினாலே நிரப்ப போகிறார், சந்தோஷத்தினால நிரப்ப போகிறார். தேவையோடு நீங்கள் வந்திருக்கலாம், கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பட போகிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 30:11 நாம் பார்க்க போகிறோம். பக்தன் சொல்லுகிறான், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். எனக்கு அருமையானவர்களே, உங்களை ஆண்டவர் அப்படித்தான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உங்களை இடை கட்டப் போகிறார். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். கர்த்தருக்காக காண்பிக்கிற அன்பின் பிரயாசத்தை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். எபிரேயர் 6:10 அதை தான் பார்க்கிறோம். அவருக்காக காண்பிக்கிற அன்பின் பிரயாசத்தை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆண்டுடைய ஊழியர்களுக்காக, ஆண்டுடைய ஊழியத்திற்காக கொடுக்கிற ஜனங்களை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சினால் துள்ளி கொதிக்க போகிறீங்க. தாவீது அப்படி தான் ஆண்டுடைய பெட்டி வந்தது நிமித்தமாக நடனமாடினான். பெண்களுக்கு முன்னால் நடனமாடினான், மனைவிக்கு முன்னால் நடனமாடினான், கர்த்தரை கனம் பண்ணினான். எவ்வளோ சந்தோஷம்! ஆண்டவர் மீது அன்பினாலே அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நடனமாடினான். அப்படித்தான் நீங்கள் எல்லாம் நடனமாட போகிறீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவையோடு நீங்கள் வந்திருக்கலாம், கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பட போகிறார். அப்படித்தான் மோசே 6 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை செங்கடல் வழியாக நடத்தினான். அந்த கடல் முன்னால் இருந்தது, பின்னால் எகிப்தியரின் இராணுவம் இருந்தது. ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் அந்த செங்கடலை திறந்து அவர்களை பத்திரமாக பயமில்லாமல் செங்கடலை 2ஆக பிளந்து வெட்டாந்தரையின் வழியாக நடத்தினார். அவங்க அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க? மிரியாம் நடனமாடி இன்னும் கீத வாக்கியங்களை வாசித்து நடனமாடினாள், ஆண்டவருக்கு துதியை செலுத்தினாள். அப்படித்தான் நீங்களும் செய்ய போகிறீங்க பிரியமானவர்களே. தாவீது பெரிய ராட்சதனை கொன்று ஜெயித்த பொழுது பெண்களெல்லாம் நடனமாடினாங்க, தாவீதை கொண்டாடினார்கள். அப்படித்தான் நீங்களும் ஆண்டவரை கொண்டாட போகிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறவங்க ஒரு நாளும் குறைந்து போக மாட்டார்கள். கர்த்தர் மீது அன்பு செலுத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை தான் தருவார். பிரியமானவர்களே, உங்கள் வாயை நகைப்பினாலே நிரப்ப போகிறார், சந்தோஷத்தினால நிரப்ப போகிறார். எங்களுக்கு அப்படி தான் ஆண்டவர் செய்தார். எங்கள் சொந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் அப்படி தான் செய்தார். நான் திருமணமான பொழுது எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் திருமணமாகி 6 மாதத்தில் என்னுடைய தாயை இழந்தேன். ஒரே கண்ணீர் புலம்பல். ஏன்னா எங்கள் குடும்பத்திலே எங்கள் அம்மாவை தான் நான் அதிகமாக நேசித்தேன். ஆண்டுடைய அன்பை உணரத்தக்கதாக, அவரோடு கூட இன்னும் அதிகமாக நெருங்கி சேரத்தக்கதாக இந்த வழியிலே ஆண்டவர் என்னை நடத்தினார். அதன் பிறகு திருமணமாகி கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எங்களுடைய மகன் சாமுவேல் எங்களுக்கு பிறந்தான். அப்பொழுது அவனை என் கையில் ஏந்தி கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தேன்.
ஆண்டவரே, என் புலம்பலை சந்தோஷமாக மாற பண்ணினீரே, அதற்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு முன்பதாக, அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நன்றி செலுத்தினேன். இதே போல் ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் இனிமேல் அழுது கொண்டு இருக்க மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உருக்கமாக இறங்கி உங்கள் விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுப்பார். பிரியமானவர்களே, உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும், சந்தோஷமாய் மாறும். நீங்கள் வடித்த கண்ணீரெல்லாம் ஆண்டவர் அவருடைய துருத்தியிலே எண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் அலைச்சலை எல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு கண்ணீருக்கு பதிலாக சந்தோஷத்தை கட்டாயம் தருவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது அது நிறைவானதாக இருக்கிறது. கொஞ்சம் கூட அதில் குறைவு வராது. பிரியமானவர்களே, ஏன்னா அவர் சம்பூரணராக இருக்கிறார். அவரிடத்துல பரிபூர்ணம் இருக்கிறது. அவரிடத்துல தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இயேசு அழைக்கிறார், ஊழியத்தை தேடி வந்திருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் வெறுமையாக அனுப்புவாரா? இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் கண்ணீரின் மத்தியில் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் நீங்கள் கண்ணீரோடே விதைத்திருக்கிறீர்கள், கம்பீரத்தோடே அறுக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் குடும்பத்திற்கு அதை செய்திருக்கிறார், தாவீதிற்கு செய்திருக்கிறார், இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை செய்திருக்கிறார். நடனமாடினார்கள், பாடல்களை பாடினார்கள், ஆண்டவரை துதித்தார்கள். யோபுவுக்கும் அதை செய்தார். அவன் ஏன் எனக்கு நெருக்கத்திற்கு மேலே நெருக்கம் வந்திருக்கிறது என்று அழுதான். என்ன பார்க்குறவங்கெல்லாம் கேவலமாக என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னான். ஆனால் அதற்கெல்லாம் சரியாக அவன் வாயை நகைப்பினாலே சந்தோஷத்தினாலே கர்த்தர் நிரப்பினார். 2 மடங்கு இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். தாவீதும் தான் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி உங்களுக்கும் கட்டாயம் செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்கள் மடியிலே ஆண்டவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக கொடுப்பார், கட்டாயம் கொடுப்பார். நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இப்போ நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் மீது நீர் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறீரப்பா, எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை தாங்கின உம்மை சுமந்த மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு அடிக்கடி நீர் சென்றீரப்பா. அவர்கள் மீது அன்பு செலுத்தினீர். அவர்களை கர்த்தர் நேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி உமது பிள்ளைகள் மீதும் நீர் அன்பு வைத்திருக்கிறீரப்பா, நேசத்தை வைத்திருக்கிறீர், பாசத்தை வைத்திருக்கிறீர். அவங்க துக்கத்தில் பாடுகளின் மத்தியில் வந்திருக்கலாம், இது நடக்குமா என்ற நிலைமையில் வந்திருக்கலாம் சுவாமி, பலவீனத்தோடு வியாதியோடு வந்திருக்கலாம்ப்பா. ஆனாலும் இந்த நாளிலே எல்லாவற்றையும் மாற பண்ணுவீராக, மாற பண்ணுவீராக. அவர்கள் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே அவர்களை கட்டுவீராக, இடை கட்டுவீராக. எல்லாவற்றையும் அவர்கள் திருப்பிக் கொள்ளும்படியாக செய்வீராக, செய்வீராக. எனக்கு நீ 2 மடங்கு சந்தோஷத்தை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, மருமக்கள்மார்களை கொடுத்தீரப்பா. அதே போல உமது பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். அவர்கள் விதைத்திருக்கிற அந்த விதைகள் 100 மடங்கு பலன் தருவதாக, பலன் தருவதாக. இப்பொழுதும் ஆண்டவரால் நாம் நிரம்பிக் கொள்வோமா? ஆண்டவரே, எனக்குள்ளே இறங்கி வாரம் என்று கேட்போமா? ஆண்டவரே, நான் வந்தது போல திரும்ப போகக்கூடாது, நீர் என்னை சந்தோஷத்தினாலே நிரப்புவேன் என்று சொன்னீரே, ஆவியின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று கேட்போமா? இருக்கிற இடங்களிலே
நாம் கதறி அழுவோம் பிரியமானவர்களே. இயேசுவை சுமந்து கொண்டு போகத்தக்கதாக, இயேசுக்குள் இருக்கிற சந்தோஷத்தை சுமந்து கொண்டு போகத்தக்கதாக அவரால் இப்பொழுது நிரம்ப போகிறோம். கர்த்தர் உங்கள் மீது ஆவியின் மழையை ஊற்ற ஆயத்தமாக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் இருதயத்தை திறப்பீங்களா? ஆண்டவரே, நீர் எனக்குள்ள வருகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்வீர்களா? உங்கள் வாயை திறந்து சொல்வீங்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், இப்பொழுது நிரப்புகிறார், இப்பொழுது நிரப்புகிறார். ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. உங்களுடைய அன்பை நீர் ஊற்றுகிறபடியால் நமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிரப்பும் சுவாமி, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஒருவராவது வெறுமையாக போகக்கூடாது சுவாமி, அழுது கொண்டு போகக்கூடாதப்பா. நிரப்பும் சுவாமி, சந்தோஷத்தின் ஆவியினால நிரப்புவீராக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கர்த்தர் ஊற்றுகிறார், ஆவியின் மழையை ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், இப்பொழுது ஊற்றுகிறார். சின்ன பிள்ளைங்களும் நிரம்புங்க, வாலிப பிள்ளைகளே நிரம்புங்க, பெரியவர்களே நிரம்புங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை அபிஷேக தைலத்தினால் நிரப்புகிறார், நிரப்புகிறார். ஆனந்த தைலம் இறங்குகிறது, ஆனந்த தைலம் இறங்குகிறது, சந்தோஷத்தின் ஆவி இறங்குகிறது. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நீரே அவர்களை நிரப்புகிறபடியால் உமக்கு நன்றி, நன்றி சுவாமி. நிறைவானது வரும் பொழுது எல்லா குறைவுகளும் மாறட்டும், இருள்கள் எல்லாம் மாறட்டும், துக்கம் எல்லாம் மாறட்டும், கவலைகள் எல்லாம் மாறட்டோப்பா, மாறி போகட்டும். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. எல்லாம் மறைகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது, துக்கம் மறைகிறது, தோல்விகள் மறைகிறது, ஞாபக மறதிகள் எல்லாம் மறைகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார், ஹல்லேலூயா, செழிப்பை கொடுக்கிறார். உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி சொல்லுங்க, விசுவாசத்தோடு நன்றி சொல்லுங்க. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமப்பா. எங்கள் இயேசு அழைக்கிறார், பங்காளர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் கடன்காரர்களாக இருக்கக்கூடாது சுவாமி, கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கட்டும்ப்பா. ஒவ்வொருவருடைய தலையையும் உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்துவீராக. ஹல்லேலூயா. வெற்றி கொடியை பிடித்து கொண்டு தலை நிமிர்ந்து நடக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இப்படி ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் சுமந்து கொண்டு போகட்டும், சுமந்து கொண்டு போகட்டும். அறுத்த அரிகளை கம்பீரத்தோடு சுமந்து கொண்டு போகட்டும்ப்பா, சுமந்து கொண்டு போகட்டும். கண்ணீரோடு அல்ல, வருத்தத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சுமந்து கொண்டு போகட்டும்ப்பா, மகிழ்ச்சியோடு சுமந்து கொண்டு போகட்டும். மனதார ஆசீர்வதியோப்பா, மனதார ஆசீர்வதியோப்பா, மனதார ஆசீர்வதியும். எல்லா தடைகளும் உடைந்து போகட்டும், எல்லா கஷ்டங்களும் தொலைந்து போகட்டும், வியாதிகள் ஒவ்வொன்றும் மறைந்து போகட்டும். வியாதி உன் கூடாரத்தை அணுகாது. உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக.
இயேசுவின் நாமத்தில். God bless you.